வணக்கம். அ இன்றைய தினம் நாங்கள் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தினுடைய அ அரங்கில் குறிப்பாக சர்வதேச அ ஊடகவியலாளர்களுக்கு எதிரான குற்றங்களை, அ விலக்குரிமைகளை முடிவுக்கு கொண்டு வருகின்ற அந்த சர்வதேச தினத்தை முன்னிட்டு நாங்கள் ஒரு கலந்துரையாடலில் சந்திக்கின்றோம். அந்த வகையில் அ குறிப்பாக இன்றைய தினம் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள் சிரேஷ்ட ஊடகவியலாளரும், அதேபோல அ காட்சி ஊடகம், அதேபோல இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனம் போன்றவற்றின் பணிப்பாளர், ஆலோசகர் போன்ற பல பதவிகளை வகித்த அ பல்வேறு அ தொழில்வாண்மை சிறப்புகள் மிக்க ஜோகராஜ் ஜெயரஞ்சன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அதேபோல அ கலாவர்சி கனகரட்னம் அவர்கள் ஊடக பயிற்சியாளராகவும், அதேபோல ஊடகவியலாளராகவும் நீண்ட காலம் பணியாற்றி வருகிறார். தற்பொழுது வந்து சிட்டி போஸ்ட் என்ற செய்தி பிரிவினுடைய தலைவராகவும், அதேபோல ஜேர்னலிசம் நெட்வொர்க்கினுடைய வழிகாட்டல் பயிற்சியாளராகவும் இருந்து வருகிறார். அ அதற்கு அடுத்தபடியாக புருஷோத்தமன் தங்கமயில் அவர்கள் நீண்ட காலமாக அரசியல் மற்றும் சமூக அ பார்வைகள் சம்பந்தமான எழுத்தாளராகவும், 19 வருடங்களுக்கும் அதிகமான காலம் ஊடகத்துறையில் செயற்பாட்டாளராகவும் இருந்து வருகிறார். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இந்த தண்டனை விலக்குரிமை என்கின்ற விடயம் இலங்கையில் நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் 43 ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டு, காணாமலாக்கப்பட்டு, படுகொலைகள் செய்யப்பட்ட நிலைமைகள் இருக்கின்றது. இந்த ஊடகவியலாளர்களுக்கான நீதி இன்றும் வந்து ஒரு அ நிலைநாட்டப்படாத நிலைமை, அதேபோல நீதி கோரிக்கை தொடர்கின்ற நிலைமைதான் காணப்படுகின்றது. இந்த நிலைமைகளை விட பல்வேறு அச்சுறுத்தல்கள், பின்தொடர்தல்கள், கண்காணிப்புகள், மிரட்டல்கள் போன்ற நிலைமைகளும் இன்னமும் தொடர்கின்ற ஒரு சூழல்ல தான் நாங்கள் இந்த உரையாடலை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக பார்க்கின்றோம், இப்பொழுது இந்த ஊடக அடக்குமுறைகள் அல்லது ஊடக நெருக்கடிகள் எப்படி இருக்கின்றது என்பது பற்றி சுருக்கமாக நாங்கள் முதலாவது சுற்றில் பார்க்கலாம். அந்த வகையில் அ மூத்த ஊடகவியலாளரும், அ நீண்டகால அரசியல் விடயங்கள் பற்றிய அவதானங்களையும் செலுத்தி வருகின்ற ஜெயரஞ்சன் ஜோகராஜ் அவர்களிடத்தில் நாங்கள் முதலாவது வினாவை தொடுக்கின்றோம். தற்போதைய நிலையில் இருக்கின்ற ஊடக போக்கு அல்லது ஊடக நெருக்கடிகள் பற்றிய உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? நன்றி ராம். இந்த விடயம் பற்றி பேசுவதாக இருந்தால் நாங்கள் சட்டங்கள், இருக்கின்ற சட்டங்கள், அரசு கொள்கைகள் மற்றும் சுய ஒழுங்குமுறையின் உறவு பற்றியெல்லாம் சொல்ல வேணும். இலங்கையில் ஊடக சட்டங்களும் அரசின் கொள்கைகளும் பல நேரங்கள்ல அரசியல் நலன்கள் சார்ந்து இருப்பதனால் அதிலே ஊடக சுதந்திரத்துக்கு ஒரு இடையூறு வருகிறது. அது நாங்கள் மறக்க முடியாது. அதே போன்று நாங்கள் 1973ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா பிரஸ் கவுன்சில் லா அல்லது ஊடக விழுமிய கொள்கை என்று சொல்வார்கள். பத்திரிகை பேரவையின் சட்டம். அந்த விழுமியத்தின் கொள்கைகள் பிரசுரிக்கப்பட்டு பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தாலும் அதனை பின்பற்றுகின்ற அளவு குறைவு. அதற்கும் காரணம் இந்த இந்த சட்ட அழுத்தங்களும், அதே நேரம் அந்த 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 அழுத்தங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் சுதந்திரத்துக்கு ஒரு இடையூறாக இருப்பதும், ஊடகவியலாளர் பக்கத்திலிருந்து பேசும் பொழுது அந்த விழுமிய கொள்கையில பின்பற்றுவது ஒரு கடினமா இருக்கு. முழுமையாக பின்பற்றும் பொழுது அந்த நாடு செழுமை பெறும், ஊடக சுதந்திரம் இருப்பதாக நாங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த அரசின் கொள்கைகளும் ஊடக சட்டங்களும் வந்து அரசியல் ரீதியாக பார்க்கப்பட்டு அரசாங்கத்தின் நலன் சார் ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தின் நலன்சார் விடயங்களோடு ஒத்து போவதனால் அல்லது அதோடு சார்ந்து போவதனால் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுகிறது இருக்கின்ற ஊடக சட்டங்களில். அதுதான் என்னுடைய கருத்து. அதேபோல நாங்கள் ஊடகவியலாளரும், அதேபோல ஊடக பயிற்சியாளருமாக இருக்கின்ற கலாவர்சி இடம் இந்த விஷயம் சம்பந்தமாக அவருடைய நிலைப்பாட்டை அறிந்து கொள்கின்ற பொழுது ஆ, நன்றி ராம். ஊடகவியலாளர்களுக்கு எதிரான வன்முறைகள் என்று நாங்கள் கருதும்போது, இது காலத்துக்கு காலம் மாறுபடுகின்ற ஒரு விடயம். உதாரணமாக யுத்த காலத்தில் நாங்கள் பார்த்தால், யுத்தத்தை அடிப்படையாக வைத்த வன்முறைகள். யுத்தத்திற்கு பின்னரான காலப்பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டால், பல்வேறு வகையான அச்சுறுத்தல்கள், வன்முறைகள் தொடர்கின்றன. உதாரணமாக, நாங்கள் வன்முறைகள், அச்சுறுத்தல்கள் என்று கருதும்போது, முதலாவதாக நாங்கள் சட்ட ரீதியான விடயத்தை பார்க்க வேண்டும். யோகராஜா குறிப்பிட்டதை போன்று, எங்களுடைய நாட்டில் முதலாவதாக நாங்கள் சட்டத்தை பார்க்கும்போது, தற்போது நடைமுறையில் இருக்கின்ற சட்டங்களான ஐசிடி, ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட், மற்றது பயங்கரவாத தடை சட்டம், மற்றது
டெஃபமேஷன் லா, அவதூறு சட்டம். இதற்கு எதிராகவும் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான வன்முறைகளும், நெருக்கடிகளும் அதிகரிக்கின்றன. அதேபோல உடல் ரீதியான வன்முறைகள். யுத்த காலத்தில் இது அதிகமாக காணப்பட்டது. தற்போதும் ஆங்காங்கே இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது உடல் ரீதியான வன்முறைகள் என நாங்கள் பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக தற்போது மிகவும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது இணைய ரீதியான துன்புறுத்தல்களும், வன்முறைகளும். இது மிக பயங்கரமான, மிகவும் சவாலான ஒரு விடயமாக தற்காலத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. கடைசியாக அரசியல் ரீதியான அழுத்தங்கள். இந்த சட்டங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விடயமாக இருக்கட்டும், அரசியல் ரீதியான அழுத்தங்கள் என்று வரும்போது ஊடகவியலாளர்கள் தங்களுடைய பணிகளை சுதந்திரமாக செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தற்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது யுத்த காலத்தில் மட்டுமில்ல. இப்போது நான் ஆரம்பத்தில் கூறிய பயங்கரவாத தடை சட்டத்தை மட்டும் இந்த இடத்தில் நாங்கள் நோக்கினால், அ கடந்த 2014ஆம் ஆண்டு ஊடகவியலாளர் தனுஷ்க என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அதாவது யுத்தத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி எத்தனை ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்பட்டனர் அல்லது செயற்பாட்டாளர்கள்? கிட்டத்தட்ட 3026 பேர் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக இந்த மொத்த தொகையில் சுமார் 8.3 வீதமானவர்களுக்கு மட்டும்தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏனைய கிட்டத்தட்ட 73.2 வீதமானோருக்கு வழக்கு தாக்கல் இல்லை. இப்ப இந்த ஒரு விடயத்தை வைத்து நாங்கள் பார்க்கலாம். இந்த சட்டம் தேவையற்ற ஒன்று. இதை ஏன் அப்போதைய காலத்திற்கு காலம் வரும் ஆட்சியாளர்கள் நடைமுறையில் வைத்திருப்பதற்கான காரணம், தங்களுடைய அரசியல் நலன்களை பேணவும், ஊடகவியலாளர்கள், செயற்பாட்டாளர்களுக்கான எதிரான வன்முறைகளை பிரயோகிக்கவும் என்றுதான் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. இதேபோல நான் நினைக்கிறேன் புருஷோத்தமன் தங்கமயிலுக்கும் இந்த விவகாரம் சம்பந்தமாக நீண்ட நேரடி அனுபவங்களும் அவருக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். கூடுதலாக வடகிழக்கு மற்றும் கொழும்பை தளமாக கொண்டு அவர் பல அ ஊடக செயற்பாடுகளில் ஈடுபட்ட பொழுது, உங்களுடைய பார்வை கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது சமகாலத்தில் எப்படி இருக்கிறதா? நான் நினைக்கிறேன் எப்பொழுதுமே ஊடகம் என்பது ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் என்கிற ஒரு விடயம் உண்டு. ஆனால் ஆட்சி, அதிகாரம் என்று வருகிற பொழுது, அவர்களுக்கு ஊடகம் சார்ந்து இருக்கிற ஒரு அசூசையான மனநிலை ஒன்று உண்டு. இங்க ஆட்சிகள், அரசாங்கங்கள் மாறிக்கொண்டிருக்கு. ஆனால் அரசு, அதனுடைய இயக்கம் இல்லாட்டி அதனுடைய பிடி கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. நான் ஒரு உதாரணத்தோட இந்த விடயத்தை நான் அணுகுறேன். கடந்த மே தின கூட்டத்திலே ஜனாதிபதி உரையாற்றுகிற பொழுது, ஜனாதிபதியினுடைய ஒரு படத்தை ஒரு ஊடகவியலாளர் பிரசுரித்தார். அந்த கைகளை மேலே ஏந்தி கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு படம். அந்த படத்துக்கு எதிராக அவருக்கு விடுக்கப்பட்ட அழுத்தங்களின் பேரில் அவர் அந்த படத்தை தன்னுடைய சமூக ஊடகங்களில் இருந்து நீக்கினார். இது அழுத்தம் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி தான் ராஜபக்சக்களுடைய ஆட்சி காலத்திலே மஹிந்த ராஜபக்சவும் இன்னொரு அமைச்சரும் பவித்ரா வன்னியாராச்சியும் இருந்த ஒரு படத்தை பிரசுரித்ததற்காக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அச்சுறுத்தி அந்த ஊடகவியலாளரை அச்சுறுத்தி. அப்ப காட்சிகள் மாறுதே ஒழிய, அரசாங்கங்களுடைய முகங்கள் மாறுதே ஒழிய, அந்த அரசினுடைய சிஸ்டம் அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கு யுத்தம் இல்ல, யுத்தத்தின் ஆயுத மோதல்களுடைய கடும் விளைவுகள் இல்லை என்பதற்காக ஊடகங்களை இந்த அரசுகளோ இல்லாட்டி ஆட்சி செலுத்துகிற தரப்புகளோ மென்போக்கோடு அணுகுவதை நான் பார்க்கல. முதலாவது பயங்கரவாத தடை சட்டம், ஐசிசி பிஆர் ஆக்ட், அடுத்தது இப்ப வந்திருக்கிற கடந்த ஆண்டு வந்திருக்கிற நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம், அதாவது ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட். இவை எல்லாமே ஒரு ஊடகவியலாளரை முடக்குவதற்கான எல்லா ஏதுகளையும் கொண்டு இந்த 3 சட்டத்திலையும் அடிப்படையில உங்களுடைய கருத்து இல்லாட்டி உங்களுடைய ஊடக உரிமையை மறுப்பதற்கான ஏதுகள் உண்டு. அதாவது அதனுடைய பிரதானமான விடயம் தேசிய பாதுகாப்பு என்கிற ஒரு விடயத்தை முன்வைத்து விட்டால், நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாகவோ இல்லாட்டி ஒரு விடயத்தை அணுகிற பொழுது உங்களை முடக்குவதற்கான எல்லா வகையான ஏற்பாடுகளும் இந்த சட்டங்களிலே உண்டு. அது ஐசிசி பிஆர் ஆக்டாக இருக்கலாம், பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கலாம், இல்ல இன்றைக்கு வந்திருக்கிற ஆன்லைன் சேஃப்டி ஆக்டா இருக்கலாம். இன்றைக்கு ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சகங்கள்ல இருக்குது. அது என்ன நடக்குதுன்னா, அதுல அரசியல்வாதிகள் அந்த சட்டத்தை பயன்படுத்திடுறாங்க.
தங்களுக்கு எதிரான விமர்சனங்களை சமூக ஊடகங்கள்ல அரசியல்வாதிகளுக்கு எதிராக முன்வைக்கப்படுற விமர்சனங்களை தடுத்து நிறுத்துறதுக்காக அந்த ஆக்டை பாவிக்கணும். ஒரு சாதாரண மக்கள் ஒரு மற்றாக்கள் அந்த பாவிக்கிறது இல்லை. ஏனென்றா தங்கள் மீது விமர்சனங்கள் வருகிற பொழுது அதை அவதூறு என்று சொல்லி நீங்கள் நீதிமன்றத்தை நாடுவதற்கு முதல் அது ஆன்லைன் சேஃப்டி ஆக்டுக்கான ஒரு நிபுணர்கள் குழு ஒன்று உண்டு. அந்த குழுவிடம் முறையிட்டு நீங்கள் அதை நீக்க பண்ணலாம். நீங்க நீதிமன்றத்தை நடத்தவில்லை, அப்ப உங்களை பற்றி விமர்சித்தால் அது நீக்க முடியும். அந்த குழுவை யார் நியமிக்கிறதுன்றா அரசாங்க உத்தியோகத்தர்கள் தான் அந்த குழுவில இருப்பினும் எக்ஸ்பர்ட்ன்றது இல்ல. அப்ப அது அதோட அந்த சட்டத்தை கூட என்ன செய்யணும்டா தங்களுடைய அவதூறு இந்த என்ன தங்களுடைய மான நஷ்ட வழக்குக்கான ஒரு விடயமாக அதை உள்ளுக்கு வாங்கிடும். அப்ப இந்த சட்டங்கள் இந்த அதிகார பீடங்கள் இல்லாட்டி அதிகாரத்தை நோக்கி நகர்ற தரப்புகள் இப்படி கையாளுகிற பொழுது அது ஊடகவியலாளர்களை என்ன செய்யும்? சுய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போகும். உங்கள் மீது பதட்டத்தை உண்டு பண்ணும். சரி, நீங்க ஒரு கோர்ட் கேஸோ இல்லாட்டி இப்படி ஒரு விசாரணை ஒன்று வரையக்குள்ள இன்றைக்கு நீங்க ஒரு கோர்ட் கேஸை நடத்தக்குள்ள நீதிமன்றங்களை நாடி வழக்குகளை நடத்துறது பெரிய ப்ராசஸ். நிறைய பணம் செலவழிக்கிற வேலை, பணமும் நிதியும் செலவழிக்கிற வேலை. இப்ப அப்படியான இடங்கள்ல இப்படியான சட்டங்கள்ல இருக்கிற இந்த விடயங்களை நாங்கள் கவனமா கையாளாட்டில் அதை சரியான உண்மையான வழிகள்ல பயன்படுத்தாமல் இப்படியான அடக்குமுறைகளை எதிராக இலங்கையில காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. இதால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் உண்டு, உதாரணங்கள் உண்டு. மற்றது இப்போ லசந்தவோ அல்லது பிரகித்தோ இப்படி அது மாதிரி வடகிழக்கிலே 50க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள், காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், பலியிடப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான நீதி என்பது ஒருபோதுமே நிலைநாட்டப்படையில்லை, குற்றவாளிகள் தண்டிக்கப்படையில்லை. அப்ப அப்படியான சூழல்ல தான் இந்த விடயங்களை நாங்கள் அணுக வேண்டியிருக்கு. குறிப்பாக நாங்கள் இன்றைய தினம் இந்த ஊடகவியலாளர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனை இன்னமும் விலக்குரிமையை முடிவுக்கு கொண்டு வர்ற ஒரு சர்வதேச தினமாக இருந்தாலும் கூட, இன்னமும் இலங்கையில் நெருக்கடிகளில் ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள் அல்லது தண்டனை விலக்குரிமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில சமகாலத்துல அல்லது கடந்த கால குற்றங்கள் அல்லது கடந்த காலத்தில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு நிலைமை நீடிக்கிறது. சமகாலத்தில் இந்த தண்டனை பெறுகின்ற அல்ல தண்டனையிலிருந்து விலக்களிக்கின்ற சூழல்கள் எப்படி இருக்கிறது? இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அந்த அவதானம் எப்படி இருக்கிறது என்று உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு? ராம், இதிலே நாங்கள் தண்டனை விலக்கு உரிமை அல்லது தண்டனை வழங்கப்படாமை என்ற ஒரு விடயத்தை ஆங்கிலத்திலே இம்பியூனிட்டி என்று சொல்லுவோம். அப்ப அது ஆங்கிலத்தில் சொல்லப்படுற விளக்கம் இப்படி இருக்கிறது. இம்பியூனிட்டி refers to the absence of accountability for crimes against journalists. அப்ப ஊடகவியலாளருக்குரிய அந்த அந்த சொல்றோம் நாங்கள் வெளிப்படைத்தன்மை, இவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படாத விடத்து அதன் உண்மையான விவரங்கள் வெளியில் வராது. அப்படியாக தொடர்ந்தும் செயல்படும் பொழுது அது ஒரு பாரிய விளைவை ஏற்படுத்தும். அதாவது ஊடகவியலாளர் மத்தியிலே திரு தங்கமயில் அவர்கள் சொன்னது போல இந்த நம்பிக்கையின்மை ஏற்படும். நல்ல திறமையானவனும் மனதுக்குள் ஏதாவது ஒரு குழப்பம், ஒரு பயம், அச்சம் ஏற்படும் பொழுது அவனுக்குள் இருக்கின்ற திறமை வெளிப்படாது. நல்ல அதற்கு திறமை வெளிப்படுத்துவதற்கும் எழுத்து நல்ல முறையில் வருவதற்கும் பேச்சு நல்ல முறையில் வருவதற்கும் அவனுடைய மூளை சரியாக இயங்க வேண்டும், சுதந்திரமாக இயங்க வேண்டும். அப்படியான பொழுது நல்ல ஆக்கங்கள், படைப்புகள், செய்திகள் வெளிவரும். இப்பொழுது அந்த அச்சம் வந்த பிறகு அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள், ஒதுங்கியவர்கள் பதுங்கிக் கொள்வார்கள். இப்படித்தான் நடக்கும். அப்படி போகும் பொழுது திறமையானவர்கள் பின்வாங்கிக் கொள்வார்கள், திறமையற்றவர்கள் முன்னே செல்வார்கள். திறமையற்றவர் என்று நான் சொல்வது பிழையாக நினைக்க வேண்டாம். அரசியல்வாதியின் பின்னால் செல்கின்றவர், அரசியல்வாதி சொல்லுகின்ற செய்தியை எழுதுகின்றவர், சார்ந்து செயற்படுகின்ற அப்படியானவர்களும் இருக்கின்றனர். எனவே அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்தவித தண்டனையும் வராது. நிச்சயமாக நேர்மையாக சமூக நீதியை நிலைநாட்ட முற்படுகின்றவர், அதிலும் குறிப்பாக இந்த புலனாய்வு ஊடகவியலில் ஈடுபடுகின்றவருக்கு கூடுதலான அச்சமும் சவால்களும் இருக்கின்றன. அப்படியான விடயங்களில் இறங்குவதும் குறைவு.
அப்ப நாங்கள் பார்க்கும் பொழுது அதிலே இறங்குகின்றவர்களை பின்னணி எடுத்து பார்த்த ராம், நாங்கள் ஒன்று சொல்லலாம், அவர்களுக்கு துணிச்சல் இருக்கிறது. அவர்கள் தான் திறமையானவர்கள் என்று நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம். என்றால் அவர்கள் வெளிக்கொண்டு வருகின்ற செய்தி, தகவல் அறியும் சட்டத்தினூடாக சில தகவலை பெற்றுக் கொள்வார்கள். இப்பொழுது கலாவர்ஷினி குறிப்பிட அந்த அந்த சட்டத்தை அந்த சட்டத்தை பயன்படுத்தும் பொழுது கூட ஒரு அச்சம் வருகிறது. எனக்கு தெரிந்த ஒரு விடயம், என்னுடைய ஒரு தேசிய ஊடகத்தில் ஒரு ஊடகத்திலே அந்த குறிப்பிட்ட பதவி கொடுக்கப்பட்டது சரியா பிழையா என்று கேட்பதற்கு அவர் அவர் விண்ணப்பித்திருக்கிறார். அப்போ அவர் உள்ளுக்குள், அதாவது அங்கே சேவை செய்து கொண்டு அவர் விண்ணப்பித்தால் என்ன நடக்கும் தெரியுமா ராம்? அதாவது நீங்களே சொல்லுங்க, என்ன நடக்கும்? உள்ளுக்குள்ள இருந்து கொண்டே விண்ணப்பித்தால் அவருக்கு இவர்தான் விண்ணப்பித்தவர் என்று தெரிஞ்சா முடிச்சு, இவர்தான் விண்ணப்பித்தவர் தெரிஞ்சா முடிச்சு, முடிஞ்சிட்டா என்ன? அவருக்கு வேற பிரச்சனை இல்லை. அப்ப அவர் கேட்டது ஒரு நியாயமான கேள்வி. அப்ப இவர் வெளியில இருந்து கொண்டுதான் கேட்கணும் கேள்வி. அப்ப வெளியில போகணும்னா இவர் விலகி போகணும் அந்த நிறுவனத்துக்கு, அல்லது வேற ஒரு ஆளை வச்சு கேட்கணும். இப்படியான வேலைகள் செய்யறது ஒரு ஊடகவியலாளருக்கு கஷ்டம். அப்ப ஊடகவியலாளர் அந்த தகவல் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைச்சால் அவர் அதை வச்சுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வார். அப்ப அதுக்கே தடை இருக்குது. அப்ப தகவல் அறியும் சட்டத்திலேயே சில சரத்துகள் இருந்தாலும் ஒரு கிழமை 2 கிழமைக்கு பிறகு அந்த தகவலே கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க சில பேர். அங்க உள்ளுக்கு இன்ஃபர்மேஷன் ஆஃபீசர் ஒவ்வொரு திணைக்களத்திலும் இருப்பார்கள். அந்த இன்ஃபர்மேஷன் ஆஃபீசர்ட்ட தான் கொடுக்க வேண்டும். அப்ப இன்ஃபர்மேஷன் ஆஃபீசர் சில வேளை காணாமல் போயிருவார். காணாமல் போனவர் என்றால் வராமல் இருப்பார், அல்லது தலைமறைவா இருப்பார், அல்லது காட்டிக்கொள்ள மாட்டார். யார் இன்ஃபர்மேஷன் ஆஃபீசர் என்று சில திணைக்களங்கள்ல, சில நிறுவனங்கள்ல கண்டுகொள்றதே கஷ்டம். அப்ப அது என்ன காரணம்? அதாவது அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. வெளிப்படுத்தினா இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேணும், இதை தேடி பிடிக்க வேணும். இதை தேடி பிடிக்கும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கிற நிர்வாக கெடுபிடிகளுக்கு ஆளாகும். இது வேற பிரச்சனை. ஒரு திட்டமிட்ட தகவல் மறுதளிப்பு. அப்ப இந்த மறுதளிப்பில் நடக்கும் பொழுது நல்ல ஊடகவியலாளர்கள் தண்டிக்கப்படுகின்றவர்கள், அதாவது அவர்களுக்கு தேவையில்லாமல் அச்சுறுத்தல் வருவதை ஏனைய ஊடகவியலாளர்களும் பார்த்துக்கொண்டு அவர்கள் ஏதாவது ஒரு ஆக்கத்தை எழுதும், இதுக்கு எதிரான வன்முறைன்னு சொல்லி ஆக்கத்தை எழுதுவோம்னா புனைப்பெயர்ல எழுதுவான். இப்ப சில பேர் கேட்கலாம், ஏன் இவர் புனைப்பெயர்ல எழுதலாம்? நெஞ்ச நிமிர்த்தி உற்சாகமாக, துணிச்சலாக தன்னுடைய பெயரை சொல்லி ஒரு ஆக்கம் எழுதலாமே என்று பலர் கேட்கலாம். இல்லை, அங்கு பிரச்சனை இருக்கிறது. அவர்களும் புனைப்பெயரில் எழுதுவதற்கு காரணம் என்ன? இந்த சூழல் தான், இந்த ஊடக அடக்குமுறை சூழல் தான். அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த அளவாவது புனைப்பெயரிலேயாவது இப்படி எழுதினார், அவருக்கு நன்றி சொல்லணும். சமூக நீதி அதை பார்க்கின்றவர்கள், வாசிக்கின்றவர்களுடைய லைக்ஸை பார்த்தா அதுல கன பேர் வாசித்ததா தெரியும் உங்களுக்கு. அதே சில பேருக்கு தெரியும் அந்த புனைப்பெயரில் எழுதுறவர் யாருன்னு தெரியும். என்ன, அது நல்ல நோக்கத்துக்காக. அப்ப இந்த விஷயங்களை நான் கவனத்தில், ஆனா இப்பொழுது இருக்கின்ற சுற்றுச்சூழல் நீங்கள் சொன்னது போல, இப்பொழுது இருக்கின்ற சுற்றுச்சூழலிலும் தமிழ் பேசும் ஊடகவியலாளர்களுக்கு ஆங்காங்கே சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. இதுக்கு காரணம் மொழி பிரச்சனைன்னு சொன்னால், அல்லது மொழி வேறுபாடு, அல்லது மொழி விளங்கிக் கொள்கின்ற தன்மை என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மொழியை காரணம் காட்டி அச்சுறுத்தல், அடக்குமுறை செய்வதும் பிழை. இவருக்கு சிங்கள மொழி தெரியாது, அதனால் இவருக்கு சிங்கள மொழியில் திட்டுதல் அவருக்கு விளங்காது. அவர் விளங்காதவர், பாவம் அப்பாவியா இருப்பார். அடையாள அட்டையை கேட்பார்கள். அடையாள அட்டையை காட்டின பிறகும் அவரை சோதிப்பார்கள். அப்படியும் இருக்கிறது. அப்ப அடையாள அட்டையை காண்பிப்பது, ஊடக அடையாள அட்டையை காண்பிப்பது தன்னுடைய அடையாளத்தை நிரூபிப்பதற்காக. காண்பித்த பிறகும் சோதிக்கின்ற தன்மை இருக்கிறது சில இடங்களில். அப்படியான அவர்கள் மனதுக்குள் வீட்டுக்கு போகும் பொழுது தன்னுடைய கடமையை செய்ய வந்தவன், அவனுடைய கடமையை செய்வதிலும் ஒரு சந்தேகம் ஏற்படும், ஒரு குழப்பம் ஏற்படும். வீட்டுக்கு செல்லும் பொழுது கூட ஒரு குழப்பம் ஏற்படும். என்னை இவர்கள் வேறு விதமாக பார்க்கிறார்களோ ஊடகவியலாளரை என்ற ஒரு எண்ணம் இருக்கு. சிலரே லேபிள் கட்டி விடுவார்கள். லேபிள், இந்த வர்றார் இவர் வந்தா இப்படித்தான் செய்வார், அப்படி லேபிள் கட்டுறது. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் நான் தவிர்க்கப்பட வேண்டும். சமூகத்துல இன்னும் இருக்கு, ஊடகவியலாளர்கள் மத்தியில இந்த இது இருக்கு. நாங்கள் இந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும், சட்டங்களும் விதிமுறைகளும் கொண்டு வந்தாலும் திருத்தங்கள் வராத விடத்து வேறு வழிகளை தேடி போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்காக இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் மூலமாக வருகின்ற அச்சுறுத்தல்களும், அதே போன்று டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஒன்று இருக்கிறது. 1992ஆம் ஆண்டு இருந்தது, அது பிறகு வந்தது. அதன் பின்னர் வந்த மாற்றங்கள். 2007ஆம் ஆண்டு கம்ப்யூட்டர் கிரைம்ஸ் ஆக்ட் இருக்கிறது. அதையும் வைத்துக் கொண்டு சில அச்சுறுத்தல்கள். எனவே இவற்றை சட்டங்கள் இருக்க வேண்டும். ஆனால் சட்டங்கள் ஊடகவியலாளர்களை பாதுகாக்கின்ற சட்டங்களும் இருக்க வேண்டும். இப்ப நீங்கள் ஒரு வைத்தியசாலை சென்றால் நோயாளிக்கு பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் நோயாளிக்கு பாதுகாப்பு சட்டம் இருக்கிறதா இல்லையா? எல்லோரும் நோயாளியை ஒரு 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 குடிமகனா கூட பார்ப்பதில்லை, பிரஜையாக கூட பார்ப்பதில்லை.
அந்த நிலைமை இருக்கிறது. நோயாளி பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது, அப்பொழுது கூட அவர்கள் நோயாளி பாதுகாப்பு சட்டம் பற்றி பேசுவதில்லை. எனவே இதைத்தான் நான் இப்போது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நிலைமை இன்னும் இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் கலாவரசியிடம் என்னுடைய வினா என்னென்று சொன்னால், இப்பொழுது இந்த தண்டனையின்மை என்பது நாங்கள் பார்க்கிறோம். அது நீண்ட காலமாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற விடயம். குறிப்பாக நாங்கள் வசந்தவினுடைய வழக்கை பார்க்கிறோம், நிமலராஜனுடைய படுகொலையை பார்க்கிறோம், தராக்கியனுடைய கொலையை பார்க்கிறோம். அ இதைத் தாண்டி நாங்கள் பார்ப்பது கூடுதலாக இந்த பணியாற்றும் சூழல். குறிப்பாக பெண் ஊடகவியலாளர்கள் பணியாற்றுகின்ற இந்த நிறுவன ரீதியான சூழலில் இழைக்கப்படுகின்ற அநீதிகள், அதற்கு கிடைக்காத தண்டனை வழங்காத நிலைமைகள். இந்த நிலைமைகள் எப்படி இருக்கிறது? அதேபோல பொத் பொத்தொன்பதுவாக தண்டனை விலக்குரிமை வந்து இலங்கையில் அளிக்கப்பட்டு கொண்டு வர்ற அது நீடிக்கிறதுக்கான சூழலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதற்கான காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? நன்றி ராம். தற்காலத்தில் நாங்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்ளும் நிலையை பார்ப்பதை சற்று நிறுத்திவிட்டு, ஆரம்ப காலத்தை தொட்டுவிட்டு சற்று வருவோம். நீங்கள் கூறியது போன்று நிமலராஜனாக இருக்கட்டும், லசந்தவாக இருக்கட்டும், பிரகீத் எக்னலிகொடவாக இருக்கட்டும், சிவராமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தற்போது எங்களுடைய காலம் வரை கிட்டத்தட்ட 19, 20 வருடங்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் இவர் குறிப்பாக லசந்தவை எடுத்துக்கொண்டால் அவர் கொலை செய்யப்பட்டு இப்போது 4 தலைமைகள் ஆட்சிக்கு வந்துவிட்டன. எந்த ஒரு ஆட்சியிலாவது ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்பட்டதா? இல்லை. இவர் கூறியதைப் போல ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதை போன்றுதான் தற்காலத்தில் இந்த நடைமுறை சென்று கொண்டிருக்கிறது. யாராவது ஒரு நம்பிக்கையை தரும் வகையிலான முன்னெடுப்புகள் இதுவரை முன்வைக்கப்படவில்லை. இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்ளும் மனப்பான்மை எனும் போது இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட வேண்டும். நீங்கள் கேட்ட அந்த ஊடக நிறுவனங்கள், ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பின்மை, அது நிறுவன ரீதியாக அதையும் இந்த விடயத்தோடு நாங்கள் சற்று ஆம், தொடர்புபடுத்தலாம். அதாவது ஒரு 2 உதாரணங்களை நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். அதாவது ஊடகவியலாளர்களுக்கு அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மை வெளிப்படுத்துவதற்காக அல்லது தகவல்களை அவர்கள் அணுகக்கூடிய வகையில் நாங்கள் ஆர்டிஐ கொண்டு வந்தோம், தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தோம் என்று கூறுகிறார்கள். உங்களுக்கு நிறைய உதாரணங்கள் உள்ளது. 2 உதாரணங்களை நான் குறிப்பிடுகின்றேன். முதலாவது கொழும்பிலிருந்து, அதாவது அவருடைய வேலைத்தளம் கொழும்பு. அவருடைய பிறப்பிடம் மலேகம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அவர் தகவல் கோரினார் என்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய குடும்பத்தாரை அச்சுறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பிட்ட அந்த மலையகத்தில் சாதாரண தேயிலை கொழுந்து பறிக்கும் அந்த தாயை அங்கிருந்து இடைநிறுத்தியுள்ளார்கள். எங்களுடைய இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் ஆர்டிஐ மன்றத்தில் கூட இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் விவாதித்தோம். இதற்கு அந்த குறிப்பிட்ட ஊடக நிறுவனமோ அல்லது ஊடக அமைப்புகளோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அடுத்தது பாதுகாப்பு தரப்பினர் தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக ஒரு கோரிக்கையை முன்வைத்த இன்னொரு ஊடகவியலாளரை கொழும்பில் இதற்கு பிறகு அவர் கேட்கக்கூடாது என்ற அளவில் பாதுகாப்பு வாகனங்களை பயன்படுத்தி அவரை பின்தொடர்ந்து அச்சுறுத்தியுள்ளார்கள். இது தொடர்பாக குறிப்பிட்ட ஊடக நிறுவனங்கள் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய கட்டமைப்புகள் எங்களுடைய நாட்டில் இல்லை. அது ஊடக நிறுவனங்களாக இருக்கட்டும், ஊடக அமைப்புகளாக இருக்கட்டும், சரியான பொறிமுறைகள் இல்லை. அது சட்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு சட்டம் நடைமுறைக்கு வந்தாலும் இந்த சட்டத்திலிருந்து தப்பிக்கொள்ளும் முறை எப்படி இருக்கின்றது என்பதை தான் பார்க்கின்றார்களே தவிர, இது எவ்வாறு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் என்பதை குறிப்பாக அதை சட்டம் இயற்றுபவர்கள், அதாவது அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதை நோக்குவதில்லை. எப்போது அந்த லூப் ஹோல்னு நாங்க சொல்லுவோம், இதனூடாக தப்பித்துக் கொள்வது, ஓட்டை என்று தமிழில் நாங்கள் கூறலாம். இவ்வாறுதான் நோக்குகின்றார்கள். குறிப்பாக நீங்கள் கூறுகின்ற இந்த பெண் தொழிலாளர்கள் என்பதை விட குறிப்பாக ஒட்டுமொத்தமாக இன்று ஆண்களுக்கும் பிரச்சனை, பெண்கள் என்று நாங்கள் கூற முடியாது. ஏனென்றால் பெண்கள் எனும் போது அந்த பிரச்சனைகள் குறிப்பாக உடனே வெளியில் வந்து விடுகின்றன. ஆண்கள் எனும் போது பொதுவாக அது பேசப்படுவதில்லை. ஆனால் 2 தரப்பினருக்கும் பிரச்சனைகள் உள்ளது. நிறைய விடயங்கள் வெளிப்படுத்தப்படுவதில்லை. காரணம், நாங்கள் வெளிப்படுத்தினால் எங்களுக்கான இடம் சென்று விடுமோ, இன்னொரு ஊடக நிறுவனம் எங்களுக்கு வேலை தராதோ என்ற ஒரு பயம். காரணம், யாராக இருந்தாலும் ஊடகத்துறை என்பது ஒரு சேவையாக இருந்தாலும் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கான ஒரு வேலையாகத்தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஆனால் இவர்களுக்கு ஏதாவது அது தொழில் ரீதியான பாதுகாப்பாக இருக்கட்டும், அவர்களுக்கு எதிராக யாராவது என்ன சொல்றது,
பாதுகாப்பு தரப்பினராக இருக்கட்டும், இல்லாட்டி அதிகார வர்க்கத்தில உள்ளவர்களாக இருக்கட்டும், அச்சுறுத்தல் விடுக்கும்போது, அதாவது அவங்கள டிஃபெண்ட் பண்ற ஒரு மெக்கானிசம், பொறிமுறை வந்து எங்களுடைய நாட்டில் இல்லை. இதுவரை எங்களுடைய நாட்டில் வன்முறைகள், இவ்வாறான சம்பவங்கள் நடந்தபோதும், அ இவர்களை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்ட எந்த ஒரு காத்திரமான நடவடிக்கையை உங்களால் கூற முடியுமா? நிச்சயமாக கூற முடியாது. அதற்காக யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று நான் கூறவில்லை. சில ஊடக அமைப்புகள் தங்களால் முடிந்த விடயங்களை செய்கின்றார்கள். சில பிரபலமான வழக்குகள், பிரபலமான விடயங்கள், அதாவது பாரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் தொடர்பாக கதைக்கின்றார்களே தவிர, பேசப்படாத நிறைய விடயங்கள் உள்ளன. இதை தேடிப் பிடித்து நாங்கள் ஒரு கட்டமைப்பினூடாக செயற்படுத்தாத வரை, இது அசாத்தியமான விடயங்கள். மற்றது இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு கூற வேண்டும். இந்த விடயத்தை நான் சில சந்தர்ப்பங்களில் கூறும்போது, எனக்கு எதிரான விமர்சனங்கள் வரலாம், பரவாயில்லை. எங்களுடைய நாட்டில் பாருங்கள், எத்தன ஊடக அமைப்புகள் இருக்கின்றன. நாங்கள் இன ரீதியாக, மொழி ரீதியாக, இன்று பால்நிலை ரீதியாக கூட பிரிந்து நின்று செயற்படுகின்றோம். ஒரு சட்டத்திற்கு ஒரு சட்டத்தை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கும்போது, அச்சுறுத்தல் விடுக்கும்போது, வன்முறைகளை பிரயோகிக்கும்போது, அது தமிழ் ஊடகவியலாளர், சிங்கள ஊடகவியலாளர், முஸ்லிம் ஊடகவியலாளர், ஆண் ஊடகவியலாளர், பெண் ஊடகவியலாளர்கள் என பார்ப்பதில்லை. ஒட்டுமொத்தமாக ஊடகவியலாளர்கள். அப்படி இருக்கும்போது, நாங்கள் இன ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக, பால்நிலை ரீதியாக பிரிந்து செல்லும்போது, ஒரு கொமன் கோல், அதாவது ஒரு குறிப்பிட்ட இலக்கு, அந்த இலக்க நாங்க அடையறதுக்கு இவையெல்லாம் தடைகளாகத்தான் இருக்கின்றது. நீங்களே கூறுங்கள், எங்களுடைய நாட்டில் நாங்கள் இந்த மாதிரி பிரிந்து நின்று ஏதோ ஒரு காரியத்தை சாதித்த ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டா? இல்லை. ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி நாங்கள் ஒன்றாக பயணிக்காத வரை, இவ்வாறான ஒரு தீர்வை நாங்கள் அட்லீஸ்ட் நாங்க எதிர்பார்க்கவாவது முடியுமா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. அதே நேரத்துல இப்பொழுது கலாவரசியினுடைய கருத்துப்படி இந்த ஊடகங்கள் துருவப்படுத்தப்பட்டது போல, ஊடகவியலாளர்களும் துருவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஆனால் இப்பொழுது நாங்கள் ஜனநாயகம் பற்றிய உரையாடல்கள் நீங்கள் இந்த கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் புருஷோத்தமன் சொன்னீர்கள், ஊடகத்தினுடைய 4வது ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் ஊடகமாக இருக்கிறது என்கின்ற விடயம். எங்களுடைய இந்த ஜனநாயகம் பற்றிய உரையாடல் என்பது இலங்கையில் அது எவ்வளவு தூரம் உரையாடக்கூடிய விடயமா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த ஜனநாயக தளத்தில் ஊடகவியலாளர்கள் தண்டனை ஊடகவியலாளர்களுக்கான அநீதிகள், தண்டனை இன்மை இருக்கின்ற நிலைமை எவ்வளவு தூரம் ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய கருப்பொருளாக அல்ல ஒரு விடயப் பொருளாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? இது முக்கியமான கேள்வி. இலங்கை போன்ற ஒரு அ மோதல்கள் நடக்கிற நாடுகளிலே, அதுவும் தெற்காசிய நாடுகளிலே மிக மோசமாக அ பாதிக்கப்படுகிற தரப்புகளிலே ஊடகவியலாளர்கள், இல்லாட்டி ஊடகத்துறையினர் முக்கியமானவர்கள். குறிப்பாக இப்ப நான் தற்கால உதாரணங்களை முன்வைத்தே பேசலாம்னு நினைக்கிறேன். இப்ப யாழ்ப்பாணத்திலே செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான அகழ்வு நடவடிக்கைகள் நடைபெற்று வந்தன. அதன்போது அது சம்பந்தமான செய்திகளை சேகரித்த, அதனை ஊடகங்களில் பகிர்ந்த குமணன் என்கிற ஒரு ஊடகவியலாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தொடர் விசாரணைக்குள் உட்படுத்தப்பட்டார். இது வெளியிலே தெரிகிற ஒரு விடயம். அது குமணன் விசாரிக்கப்பட்டார். அது சம்பந்தமான விடயங்கள் வந்திருக்கிறது. ஆனால் வெளியிலே தெரியாமல் எத்தனை ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் அல்லது அவர்களுக்கு மேல் அழுத்தங்களை பிரயோகிக்கப்படுகிறது என்பது முக்கியமான விடயம். அது அது குறிப்பாக கொழும்பு போன்ற ஒரு நகரப் பகுதியிலே ஊடகவியலாளர்களாக இயங்குபவர்களுக்கு அதனுடைய பெரிய தாற்பயம் தெரியாது. ஆனால் ஒரு ஒரு கிராமப்புறங்களிலே இருக்கிற பிராந்திய ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பு தரப்பு அல்லது அதிகார பீடங்களினால் எவ்வாறு அச்சுறுத்தப்படுகிறார்கள் என்றால், ஒரு ஒரு சின்ன விடயம். அவர்களுடைய கிராமத்திலே அவர்கள் ஏதோ ஒரு அரசு உதவி பெறுவார்கள் அந்த குடும்பம். அதனை ஒரு கிராம சேவகரை வைத்து, உங்களுடைய மகன் அல்லது மகள் இந்த விடயத்தை பற்றி பேசுகிறார். ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் பேசினால் உங்களுக்கான இந்த உதவிகள் நிறுத்தப்படும் என்பது மாதிரியான விடயங்கள் வரை அந்த அச்சுறுத்தல் நிகழ்கிறது. அது மாதிரி இன்றைக்கு நீங்கள் என்ன விடயத்தை எழுதினாலும், பேசினாலும் வெளிப்படையாக உரையாடுகிற தன்மையை தாண்டி உங்களை
உள்ளூர பயமுறுத்துகிற செயற்பாடுகள் நடக்குது. தொடர்ச்சியான கலாவரசன் சொன்ன மாதிரி அஹ், வாகன தொடரணிகளுடைய தொடர்கள் என்பது இன்னமும் இருக்கிறது. அதனால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு உங்களுக்கு மரண பயத்தை ஒரு ஊடகவியலாளருக்கு ஏற்படுத்தி விட்டால், அதுக்கு அவர் உட்பட்டு விட்டால், உங்களுடைய செய்தி அல்லது ஊடகத்தினுடைய தரம், அதற்கான உண்மை எல்லாமே அடிபட்டு போயிரும். நீங்க இயற்கையாகவே ஒரு சுய தணிக்கை சுய தணிக்கைக்கு வந்துரும். நீங்க ஊடகம் சுய தணிக்கைக்கு ஊடகவியலாளர் செய்யணும். முதலாவது ஒரு விடயத்தை ஒரு இன முரண்பாடுகள் இருக்கிற நாட்டிலே, இந்த முரண்பாடுகளை அதிகப்படுத்தாமல் இருப்பதற்கான ஒரு சுயதணிக்கை என்பது ஊடக அறம். ஆனால் உண்மை விடயங்களை பேசுகிற, உண்மையை பேசுகிற ஜனநாயகத்துக்கு அது பலம் சேர்க்கும் என்ற விடயங்களையே பேச முடியாமல் உங்களுக்கு மீதான அழுத்தங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பயத்தை ஊட்டுகிறது என்றால், அது நீங்கள் உங்கள் ஊடகத்துறையை விட்டு நீங்கள் கிட்டத்தட்ட விலத்தப்படுகிறீர்கள் என்ற அர்த்தம். அஹ் நிறைய உதாரணங்கள் உண்டு. இந்த இந்த நாட்டிலே இப்படி ஒரு ஊடகத்துறைக்கு வருகிறவர்கள் வேறு வேலை இல்லாமல், படிப்பில்லாமல், வேறு வழி இல்லாமல் இங்க வந்து சேர்கிறார்கள் என்ற ஒரு 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 கற்பனை வாதம் உண்டு. அப்படி அல்ல. தொழில்வாண்மை ரீதியானவர்கள் அல்ல. என்று ஒரு வாதம். அப்படி அல்ல. இதனை பிடித்து இதற்காக இயங்குகிற ஒரு 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 என்ன ஒரு ஒரு எக்ஸைட்மென்ட்டோட பேஷன் என்று சொல்வார்கள். அதோட நிறைய பேர் வருகினர். ஆனா அவர்களுக்கான இயங்குற சூழல இந்த 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 அழுத்தங்கள், மரண பயம், இன்று கொலைகள் குறைந்திருக்கிறதே ஒழிய, சரி, கொலைகள் காலத்திலேயுமே அந்த ஃபேஷனோட வேலை செய்த ஊடகவியலாளர்கள் நம்மிடத்தில் உண்டு. நிமல்ராஜன் போன்றவர்கள் எல்லாம், தராகி சிவராம் போன்றவர்கள், லசந்த போன்றவர்கள் எல்லாம் இவர்களுக்கு கண் முன்னாலே இருந்த உதாரணங்கள். அவர்களுக்கு வேறு தொழில்நுட்மை இல்லாமல் அல்ல. அவர்கள் தங்களுடைய துறைகளிலே சாதித்து காட்டியவர்கள். ஆனால் அவர்கள் இந்த ஊடகத்திலே இருந்த அந்த அவர்களுக்கான ஃபேஷனால வந்து இருந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் இந்த நாட்டிலிருந்து உலகத்திலிருந்து இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப முன்னுதாரணமாக இருந்தவர்களுக்கு இப்படியான சூழல் என்றால், அவர்களை பின்தொடர்கிற இளம் பராயத்தினருக்கு அது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அவ்வளவு ஃபேஷனோட வந்தாலும் நாளைய குடும்பம், பிள்ளைகள் 2 வரைக்குள்ள வார கடப்பாடுகள், பொறுப்புகளை நினைக்கக்குள்ள அவர் தங்களை இயல்பாக சுயதணிக்க பண்ணிவிடும். அந்த சுயதணிக்கு ஊடகத்தின் கணிசமான உண்மைத்தன்மையை இல்லாமலாகும். அதுக்கு பிறகு அது என்ன நடக்கும்னா, நீங்கள் எந்த இடத்துல சேஃபா உணர்றீங்களோ அந்த விடயத்தை எழுத ஆரம்பிக்கும். பாதுகாப்பான சூழலுக்குள்ள வந்து அது அந்த அந்த சூழல் ஆட்சிகள் மாறக்குள்ள அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கு. இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை ஆதரிச்சோ இல்லாட்டி அது சார்பாக எழுதி கொண்டிருக்கிறது, நாளைக்கு இன்னொரு அரசாங்கத்தை ஆதரித்தல். இப்படியான சூழல் இருக்கிறது. உண்மை அப்படிதான் இருக்குது. இது ஊடகவியலாளருக்கு மட்டுமல்ல, ஊடகங்களுக்கும் அதுதான் பிரச்சனை. அதனாலதான் ஏற்கனவே இங்க கேட்ட கேள்வி ஒன்று, ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் காப்பாற்றுகிறதா என்றால் இல்லை. அவர்களுக்கு மத்திய அழுத்தம், நாளைக்கு அவை இழுத்து மூடி போயிடுவார்கள் என்கிற அச்சுறுத்தலாக அவர்கள் ஒரு வகையான இடைவெளியை பேணுகிறார்கள். ஊடகவியலாளருக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஊடக நிறுவனம் அவ்வளவு தலையை போட்டு இப்ப பாக்குறது இல்ல. அது அவற்ற பிரச்சனை என்ன சொல்ல, தண்ணி தெளிச்சு வர மாதிரி. அப்ப தனிப்பட்ட ஊடகவியலாளர் இந்த விடயங்களை கையாளுறது மிகப்பெரிய பிரச்சனை. சரி, அது ஒரு நீண்ட ப்ரோசஸ். அப்ப இயல்பா என்ன இந்த துறை என்ன இயல்பாக திறமையான, உண்மையான, நேர்மையான ஊடகவியலாளர் இந்த தளத்தை விட்டு ஒன்று அமைதியாகிடும், இல்லாட்டி வெளியேறும். அப்ப இந்த வெற்றிடம் உண்டு, ஒரு என்ன சொல்றது, ஜனநாயக தளம் வந்து ஒரு சமநிலை மற்றது இந்த தொழிலுக்கான இந்த ஊடகத்துறை செங்குத்தா கீழே போகும். அப்ப ஏன் இதை காப்பாத்தினா தான் நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கு நல்லது. இது ரெண்டையும் மக்களும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. மக்கள் நாளாந்த அப்ப அவையே நாங்க எடிகேட் பண்ணணும். ஆனா இத இந்த அதிகாரப்பூடங்கள் இருக்கு, அழுத்தங்கள் திறப்பு, அதை அவையை தங்களின் என்ன சொல்றது, தங்களை வலுப்படுத்துறதுக்காக இந்த விஷயங்களை தொடர்ச்சியா செய்யும். அதே நேரத்துல நாங்கள் இன்றைய இந்த நாளில் குறிப்பாக இது ஒரு தண்டனை விலக்குரிமையை முடிவுக்கு கொண்டு வருகின்ற நிலைமையை நாங்கள் உரையாடுகின்ற இந்த சூழல்ல இன்னும் ஊடகம் இப்பொழுது நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிரஜைகள் ஊடகவியல் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பிரஜைகள் ஊடகவியல் என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு தரம் உலகத்தின் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஊடகவியல் செயற்பாடுகளை தானே முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழல் வளர்ந்து கொண்டிருக்குது. இப்படி ஒரு சூழலில் தொழில்வாண்மை ரீதியாக பல்கலைக்கழகங்களிலும் ஊடக கற்க நெறிகள் இருக்கின்றது, தனியார் துறையிலும் இருக்கின்றது.
இப்படி புதிய தலைமுறை இப்பொழுது நாங்கள் ஜென் சியை தாண்டி ஜென் அல்ஃபா பற்றி பேசிக் கொண்டிருக்கிற நிலைமையில், இந்த புது தலைமுறை ஊடகவியலாளர்களாக நாளை பரிணமிக்கின்ற பொழுது, எப்படியான சவால்களுக்கு அவர்கள் முன்னெடுப்பார்கள்? அல்லது அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இப்பொழுது நீங்கள் மரபு ரீதியான ஊடகவியலில் இருந்து பிறகு நாங்கள் பார்த்த நவீன ஊடகம் என்று சொன்ன தொலைக்காட்சிகளில் உங்களுடைய காலம் அதிகமாக சென்றிருக்கிற சூழல்ல, இந்த புதிய சமூகத்துக்கு உங்களுடைய அறிவுரை அல்லது உங்களுடைய ஒரு ஆலோசனை எவ்வாறு இருக்கும்? சில பேர் இந்த துறை ஒரு வருமானம் ஈட்ட முடியாத துறை என்கின்ற நிலைமையில் இருக்கிறார்கள். அடுத்தது இலங்கையை பொறுத்தவரையில் இது ஒரு தொழில்வாண்மை ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துறையாக இன்னமும் பெயரிடப்படாத சூழல் இருக்கிறது. இப்படியான சூழலில் இதை தாண்டி இந்த துறைக்கு வருவதற்கு சிந்திக்கின்றவர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை அல்லது என்ன உங்களுடைய கருத்து சொல்ல எதிர்பார்க்கிறீர்கள்? ராம், இது காலத்தின் தேவை. அரசியலமைப்பின்படி 4ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 இதுல கருத்து சுதந்திரம் பற்றியும் சொல்லப்பட்டிருக்குது. கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக செயல்பட்டா அதுக்கான தண்டனையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவை எல்லாவற்றையும் கற்றறிந்து இனி ஊடகவியலாளர் என்று பேர் ஊடகர் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அந்த அந்த பெயர் சொல்லி நாங்கள் பேசலாம். ஊடகர்கள் இனி இந்த சட்டங்களையும் படித்துக்கொண்டு ஊடகம் சார்ந்த சட்டங்களையும் படித்துக்கொண்டு ஐசிசிபிஆர், ஆன்லைன் சேஃப்டி, அதே போன்று இப்ப நான் குறிப்பிட்ட அந்த வேறு 1973ஆம் ஆண்டு இவை எல்லாமே படித்துக்கொண்டு வந்தாலும் இந்த முன்னே செல்வதற்கான தடைகள் இருக்கும் இடத்து அந்த முன்னேற்றம் வராதென்றே சொல்லலாம். எனவே அவர்கள் சற்று தைரியமாக செயல்படக்கூடிய திறமை இருக்கு. அதுதான் முதலாவது நான் சொல்ல வேண்டிய துணிச்சலும் தைரியமும் இருக்க வேண்டும். அடுத்தது ஊடக பண்பு என்பது ஒரு சற்று வித்தியாசமானது. என்ன என்று சொன்னால், நாங்கள் இப்ப எந்த ஒரு அரசாங்கம் எந்த ஒரு அரசாங்கத்துக்கு எதிர்க்கட்சியா இருக்கின்றவர்கள் பேசுகின்ற விடயங்களைத்தான் ஊடகவியலாளர்களாக முதன்மைப்படுத்தி காட்டும் பொழுது பொதுமக்கள் அதனை விரும்பி பார்க்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது. இது தெற்காசிய நாடுகளிலே பரவலாக இருக்கின்ற ஒரு விடயம். எனவே நாங்கள் எதிர்ப்பாக சொல்லுகின்ற விடயத்தை ரசிக்கின்ற தன்மை ரசிக்கின்ற தன்மை பொதுமக்களில் மத்தியில் இருக்கிறது. எனவே இனி வருகின்ற ஊடகவியலாளர்கள் அந்த ரசிப்பு தன்மையை சற்று மாற்றக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். ஏனென்றால் நிறைவையும் குறைவையும் சொல்லக்கூடிய பக்குவம் ஊடகவியலாளர்களிடம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த குறைகளை தேடி சொல்லும் பொழுது அதனை ரசிக்கின்ற தன்மை தான் மக்களுக்கு கூடுதல். மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கின்ற தன்மை அது சரி. ஊடக சுதந்திரம் என்பது தனக்கு விரும்பியதை எந்த நேரத்திலும் எதை சொல்லக்கூடிய தன்மையும் இருக்க வேண்டும். ஆனால் நிறைவையும் சொல்லக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அதனை ரசிக்கின்ற தன்மையும் மக்கள் மத்தியில் இருக்க வேண்டும். இது இல்லை. அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிறது. நான் அடித்து சொல்வேன், அது இல்லை. இல்லாமல் போனதுக்கும் சில ஊடக நிறுவனங்களுடைய பக்கச்சார்பு தன்மை அல்லது சில திட்டமிட்ட செயல்பாடுகளும் காரணமா இருக்கலாம். ஊடகவியலாளர்களுடைய அல்ல, ஊடக நிறுவனங்களுடைய நிர்வாக ரீதியாக எடுக்கின்ற தீர்மானங்கள் அது கூட காரணமா இருக்கலாம். ஆனால் அந்த நிலைமை மாற்றக்கூடிய தன்மை புதிதாக வருகின்ற ஊடகவியலாளர்களுக்கு இருக்க வேண்டும். நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படி செய்வேன். அப்ப நிறைவையும் சொல்வேன், குறையையும் சொல்லுவேன். அப்படி சொல்லும் பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தன்மையை ரசிக்கின்ற ஒரு பொதுமக்கள் கூட்டத்தை உருவாக்க வேண்டும். அது முதலாவதும் துணிச்சலாக இருக்க வேண்டும் என்பது இரண்டாவதும். மூன்றாவது, கல்வி அறிவு இந்த சட்டங்களை தெரிந்திருத்தல் வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயம். ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகையிலே தன்னுடைய வசனங்களை மாற்றி செய்ய வேண்டிய செய்தியையும் செய்ய வேண்டிய செயலையும் சொல்லையும் திருத்தமாக புத்திசாலித்தனமாக சுழிவு நெளிவோடு சொல்லுகின்ற தன்மையும் வேண்டும். தான் சொல்ல வந்த விடயத்தை எப்படியாவது சமூகத்திடம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு திறமை இருக்கிற சிலருக்கு அந்த எழுத்துக்குத்தான் நீங்கள் இதுவரை இப்பொழுது இவர் திரு தங்கமயிலும் மற்றும் கலாவர்ஷினியும் குறிப்பிடும் பொழுது நீங்களும் பேசும் பொழுது இந்த எழுத்துக்கு பயந்ததனால் தான் அவர்களை தண்டிக்க அந்த வசனம் வெளிப்படுகின்ற அந்த வாக்கிய அமைப்புக்கு மொழியும் சேர்கிறது, செய்தியும் சேர்கிறது, கருத்தும் சேர்கிறது. இவை எல்லாம் சேர்ந்து வருகின்ற அந்த தன்மைக்கு தான் பயம். அந்த பயத்துக்குத்தான் அவர்கள் அச்சுறுத்தி நிற்கின்றார்கள். எனவே அந்த ஊடகவியலாளர் அச்சுறுத்தப்படுகின்ற ஒவ்வொரு ஊடகவியலாளரும் ஒரு வகையில் பெருமைப்பட வேண்டும். என்னுடைய எழுத்துக்கு இங்கே பலருக்கு பயம் இருக்கு. என்ற எழுத்தாளிக்கு கன பேருக்கு பயம் இருக்கு. அதுதான் உண்மை. அவன் தானாக வளர்த்துக் கொண்ட திறமை. இப்பொழுது அந்த காலத்தில் ஹிட்லருடைய காலத்தில் எடுத்துக்கொண்ட இந்த கோபெல்ஸ் ஒரு பொய்யை 10 தரம் சொன்னால் அது உண்மையாக அப்ப அந்த தன்மையை கூட இங்கே பலர் கடைபிடிக்கிறார்கள். ஆக பொய்யை சொல்லாமல் நேர்மையாக உண்மையை சொல்லுகின்ற தன்மை சிலருக்கு தான் இருக்கிறது. எனவே இனி வருகின்ற ஊடகவியலாளர்களும் அந்த உண்மையை கச்சிதமாக சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகையிலே சற்று சுழிவு நெளிவோடு சொல்லுகின்ற தன்மையை பக்குவத்தை பெற்றுக்கொள்ளணும். தன்னையும் காப்பாற்றி அந்த விடயத்தை சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற தன்மையை திறமையையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே போன்று முக்கியமான விடயம், இலங்கை போன்ற நாடுகளிலே இருமொழி
இருமொழி அறிவு மிக முக்கியம். சிங்கள மொழியிலும் மொழிவாண்மை இருக்க வேண்டும். அதே போன்று தமிழ் மொழியிலும் மொழியாண்மை இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இருக்கும் பொழுது அவருக்கு சிங்கள மக்கள் மத்தியிலே பரப்பப்படுகின்ற செய்தி என்னென்று தெரியும். தமிழ் மக்கள் மத்தியிலே போகின்ற செய்தி என்னென்று தெரியும். அதே செய்தி எப்படி திரிவுபடுத்தப்படுகிறது என்று தெரியும். எனவே அவருக்கு சரிகளை பார்த்து எந்த பக்கம் சரி எந்த பக்கம் பிழை என்று பார்த்து ஒரு நடுநிலையான ஒரு போக்கை கொண்டு போகக்கூடிய திறமை அவருக்கு வரும். அப்படி வரும் பொழுது சில வழி அவருக்கு அந்த ஊடக சுதந்திரத்தின் கிட்டத்தட்ட ஒரு 80% அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் என்று நான் நம்புகிறேன். அதேபோல நாங்கள் கலாவரிசி உங்களுடைய கடைசி விடயத்தில் நீங்கள் சொன்னீர்கள், இந்த துருவமயப்படுத்தப்பட்ட நிலை. குறிப்பாக அமைப்புகள் ரீதியாக, ஊடகங்கள் ரீதியாக, நபர்கள் ரீதியாக, அல்லது இனத்துவ அடிப்படையில், மத அடிப்படையில், இந்த நிலைகளை தாண்டி, இந்த தண்டனை விலக்குரிமை நீடிக்கின்ற சூழலை நாங்கள் கையாளுவதற்கு என்ன மாதிரியான வியூகங்களை அடுத்த கட்டமாக வகுக்கலாம் அல்லது பின்பற்றலாம் என்று உங்களுடைய கருத்து அமைகிறது? நான் நினைக்கிறேன், மிக தெளிவாக கேட்கிறது என்றால், நாங்கள் அடுத்த கட்டமாக இவ்வளவு காலமும் நாங்கள் இந்த தண்டனை இல்லாத தன்மை நீடிக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்காக குரல் கொடுக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள், மனுக்கள், மகஜர்கள் எல்லாம் ஒவ்வொரு அரசாங்கங்களுக்கும் செய்கின்றோம். இது இந்த நிலைமைகளை நீங்கள் சொன்னது போல செயற்பாடாக செய்வதாக இருந்தால், என்ன மாதிரியான அணுகுமுறைகளை முதற்கட்டமாக மேற்கொள்ளலாம்? ஊடகவியலாளர்களுக்கு மத்தியில் அல்லது இலங்கையில் இப்போது செயற்படுகின்ற ஊடகவியலாளர்கள் என்றால், இப்பொழுது ஊடகவியலாளர்கள் எண்ணிக்கை வெவ்வேறு தளங்களில் பரந்துபட்டு போய்விட்டது. இதை எப்படி கட்டமைக்கலாம்? தற்போது இருக்கின்ற சூழல்ல இந்த ஊடகவியலாளர்களை ஒருங்கிணைப்பு என்பது எவ்வளவு சாத்தியமான விடயம்? இதற்காக என்ன அணுகுமுறைகளை செய்யலாம்? அல்லது என்ன குணாம்ச ரீதியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நான் திரும்ப கூற வேண்டும் ராம். அதாவது நீங்கள் தற்போது கூறினீர்கள், இன்று ஊடகவியலாளர்களுடைய எண்ணிக்கை மலிந்து விட்டது என்று. உண்மைதான். காரணம், இதற்கு முன் பேசிய தங்கமயில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். உண்மையிலேயே அந்த விடயம் மிக பாரதூரமானது. அதாவது இதற்கு முன் எங்களுக்கு வழிகாட்டியாக செயற்பட்ட ஊடகவியலாளர்கள் யாரும் தங்களுக்கு வேறு ஏதாவது துறையற்று இல்லாட்டி வக்கற்றவர்கள் நாங்கள் கூறுவோம். அப்படியெல்லாம் இல்லை. அவர்கள் தொழில்வாண்மை மிக்கவர்கள். அந்த துறையில் மிகவும் நிபுணத்துவம் பெற்றவர்கள். அவ்வாறானவர்கள் வழிகாட்டிய அந்த துறை இன்று, அதாவது ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது, நாங்கள் ஏதோ ஒரு இடத்தில் தவறிழைத்து விட்டோமோ என தோன்றுகின்றது. காரணம், உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். தற்போது இந்த ஏஐ யுகத்தில் சமூக ஊடகங்களை இன்று நாங்கள் செய்திகளுக்கு நம்பியிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில், நாங்கள் மட்டுமில்லை, இன்று ஒட்டுமொத்த உலகமும் இன்று நவீன ஊடகங்களை நம்பியிருக்கின்ற போக்கில், இலங்கையில் தற்போது நடைபெற்ற ஒரு சம்பவம், அதாவது அவர் பயன்படுத்திய அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு அப்படியே கூறுகின்றேன். ஒரு போலி முகப்புத்தகத்தை ஒரு இளம் ஊடகவியலாளர் ஆரம்பித்து, அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். அதாவது, ஊடக ஒழுக்க விதிமுறைகள் பற்றி கதைக்கும் சிரேஷ்ட ஊடகவியலாளர்களுடைய பதிவுகளை கேலி செய்து அவர் இவ்வாறு எழுதியது. அதாவது, உங்களுக்கு நீங்களே வகுத்து கொண்ட முட்டாள்தனமான ஊடக ஒழுக்க விதிமுறைகளை எங்கள் மீது திணிக்காதீர்கள். இது அவர் 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 குறிப்பிட்ட அந்த விடயத்தை நான் உங்களுக்கு தணிக்கை செய்யாமல் அவ்வாறே நான் குறிப்பிட்டேன். இவ்வாறானவர்களை ஊடக நிறுவனங்களுக்குள், அதாவது முக்கியமான பதவி நிலைகளுக்கு அமர்த்தும் போது, அந்த ஊடகத்துறை எவ்வாறு அமையும்? அவர்கள் வழங்குகின்ற செய்திகள் எவ்வாறு அமையும்? இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, தற்போது இலங்கையில் தற்காலத்தில் நிறைய குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்கின்றார்கள். கைது செய்துகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரியும், ஊடகவியலாளர்கள் நாங்க சொல்லும்போது உண்மைத்தன்மையை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படைத்தன்மையோடு அவர்கள் செயற்பட வேண்டும். உண்மைதான். ஆனால் அந்த ஒரு விடயம் நடைபெறுகின்ற விசாரணைக்கோ அல்லது அந்த உண்மையால் ஒரு ஒட்டுமொத்த சமூகமோ விலை கொடுக்க வேண்டி ஏற்பட்டால், அந்த இடத்தில் நீங்கள் தணிக்கை செய்யத்தான் வேண்டும். இது ஊடக விதிமுறையாக நாங்கள் கருத்தில் கொள்வோம். இது இளம் வயதினர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. அதனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இவ்வாறான பாரதூரமான குற்றம் இழைப்பவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனம் இலக்கத்தகடு உள்ளடங்கலாக, அவர்களுக்கு பின்னால் யார் பாதுகாப்பு தரப்பினர் செல்கின்றனர், வாகனத்தின் நிறம், அவ்வளவு விடயங்களையும் அந்த வீடியோவில் காட்டி அவர்கள் போடும்போது, இப்ப இந்த இடத்தில் ஊடகவியலாளர்களை ஒன்றிணைப்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. இதில் யார் ஊடகவியலாளர், யார் ஊடகவியலாளர்கள் இல்லை என்ற ஒரு பாரிய சவால் முதலாவது கட்டம் இவர்களை ஒன்றிணைக்கும் போது. இதற்கு நாங்கள் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும். உண்மையாகவே இதில்
ஊடக நிறுவனங்களுக்கு இதில் பாரிய பொறுப்புண்டு. சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் மற்றது ஊடகத்துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், பல்கலைக்கழகங்களில் ஊடகத்துறை கற்பிப்பவர்கள், இவ்வாறான துறைசார் நிபுணர்களை நாங்கள் ஒன்றிணைத்து, அ நாங்கள் ஒரு ஊடக அ கமிஷன், அதாவது ஆணைக்குழு ஒன்றை நாங்கள் நியமிக்கலாம். உண்மையாகவே இந்த ஒரு பொறிமுறையை நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் முன்வைத்தேன். அவர்கள் கேட்ட ஒரு இதே விடயம் தான். அதாவது ஊடகத்துறையில் கண்காணிப்பு பொறிமுறை, இப்போது கண்காணிப்பு என்றபோது அந்த ஒழுக்க நெறிமுறை சார்ந்த விடயங்களை. இதற்கு என்ன செய்யலாம்? முதலாவதாக நான் கூறிய விடயம், நாங்கள் ஒரு கண்காணிப்பு பொறிமுறையை ஏற்படுத்த வேண்டும். இது நிச்சயமாக ஊடக கமிஷன், அதாவது ஆணைக்குழுவாகத்தான் அமைய வேண்டும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் இதற்கு எத்தனை பேர் உதவுவார்கள் என்பது முக்கியமான விஷயம். நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று ஊடக நிறுவனங்களுக்கும் அழுத்தம். அதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் வெளியிடும் போது உங்களுக்கே தெரியும், இதில் எல்லோரும் ஊடகத்துறையில் பணியாற்றியவர்கள், எந்த அளவிற்கு எங்களுக்கு 100% எந்தவித அழுத்தமும் இல்லாமல் செய்திகளை வழங்க முடிகின்றது. ஆகவே ஊடக நிறுவனங்கள் இவ்வாறான ஒரு ஆணைக்குழுவை அமைப்பதற்கு எந்த அளவிற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கும். உட எவ்வாறு அவ்வாறு ஒரு ஆணைக்குழு அமைக்கப்பட்டாலும் கூட, எந்த அளவிற்கு எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற சட்டதிட்டங்கள், இந்த அதிகார வர்க்கங்கள், இவற்றை கடந்து அவற்றை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்ல முடியும் என்பது இந்த இடத்தில் ஒரு முக்கியமான கேள்வியாகவும், சவாலாகவும் இருக்கின்றது. எவ்வாறாக இருந்தாலும் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு குறிப்பிட்டதை போன்று, ஊடக நிறுவனங்கள், ஊடக அமைப்புகள் இன, மத, மொழி, பால்நிலை என்பவற்றை தாண்டி ஒன்றிணைந்தால் நிச்சயமாக ஒரு முக்கியமான பொறிமுறையை நாங்கள் ஏற்படுத்தி ஒரு நல்ல நிலையை எட்டலாம். நான் நினைக்கிறேன் பத்திரிகை முறைப்பாட்டு ஆணைக்குழு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்கின்ற அந்த கண்காணிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்வது போல மேலதிகமாக ஒன்றிணைப்பதற்காக துறை சார்ந்தவர்களை, அதாவது பொதுவாக ஊடக நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களை ஒன்றிணைத்து செயற்படுவதற்காக ஒரு துறை சார்ந்த பல்துறை கட்டமைப்பை உருவாக்குவது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அதைத்தான் சுருக்கமாக கூற வந்திருப்பீர்கள். ராம், இந்த இடத்தில் ஒரு குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். எங்களுடைய நாட்டில் பொறிமுறைகள் ஏற்கனவே இருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போன்று பத்திரிகை முறைப்பாட்டு ஆணைக்குழு, அது மட்டுமில்லை, இணைய அமைப்புகள் இருக்கின்றன. நாங்களும் சில இடங்களில் சென்று முறையிட்டிருக்கிறோம். இதன் பிரதிபலன் என்ன? பிரதிபலன் வெளிப்படையாக தெரிவதில்லை பல சந்தர்ப்பங்களில். பல சந்தர்ப்பங்களில் பிரதிபலனே இல்லை. இதுதான் முக்கியமானது. பொறிமுறைகள் இருக்கின்றன. அதன் வெளிப்பாடு எந்த அளவுக்கு செயற்பாடு திறன் செயல்பாடுகள். நாங்கள் அது பற்றி பார்ப்போம் நிச்சயமாக. அதேபோல நான் புருஷோத்தமன் தங்கமயிலிடம் கேட்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இப்பொழுது ஜனநாயக தளத்தில் இந்த தண்டனை விலக்கு அளிக்கின்ற நிலைமை எவ்வளவு தாக்கம் செலுத்துகிறது என்பது பார்த்திருந்தோம். அதே மாதிரி என்னிடத்தில் 2 வினாக்கள் இருக்கிறது. பொதுவாக ஊடகவியலாளர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, இல்ல பாதிக்கப்பட்ட தரப்பினருக்காக, பொதுவாக மக்களுக்காக குரலாக இருக்கிறார்கள் என்கின்ற நிலைமைதான் இலங்கையை பொறுத்தவரையில் இருக்கிறது. அதிகாரத்திலிருந்து மக்களை நோக்கி அறிக்கையிடல் தான் இருக்கிறது. ஆனால் இந்த ஊடகவியலாளர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் சம்பந்தமாக, அல்லது அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு தண்டனை இல்லாத சம்பந்தமாக பொதுமக்களிடத்தில் எவ்வளவு தூரம் கரிசனைகள் இருக்கின்றது என்கின்ற ஒரு வினா. இரண்டாவது அதோடு தொடர்ச்சியான ஒரு கேள்வி, இந்த பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக நாங்கள் அதிகமாக பேசுகிறோம். இலங்கையில் நாங்கள் யுத்த குற்றங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற கூறல் விடயத்தில் இதே விடயங்களை, ஊடகவியலாளர்கள் விடயங்களையும் ஒரு அழகாக அதற்குள் சேர்த்திருக்கிறோம். இதை தவிர்த்து ஊடகவியலாளர்களுக்கு பொறுப்பு கூறுவது சம்பந்தமாக இலங்கையில் நீண்ட காலமாக நாங்கள் போராடி வந்தாலும், கேள்விகளை தொடுத்திருந்தாலும், உலகளவில் இதை தெரியப்படுத்தி இருந்தாலும், இந்த பொறுப்பு கூறல் விலக்களிக்கின்ற நிலைமை அல்லது பொறுப்பு கூறப்படாத நிலைமை நீடிக்கிறது. உண்மையில் இலங்கையில் இந்த பொறுப்பு கூறலை மையப்படுத்தி ஊடகவியலாளருக்கான பொறுப்பு கூறலை நாங்கள் பொதுவாக அரசு செய்ய வேண்டும் என்றாலும், ஆனால் ஒரு பொருத்தமான கட்டமைப்பு சார்ந்த ஒரு அணுகுமுறையை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதற்கு உங்களுடைய பரிந்துரை என்னவாக இருக்கிறது என்றதும் என்னுடைய 2 வினாக்கள் இருக்கிறது. இறுதியாக முதலாவதாக நீங்கள் மக்கள் இந்த ஊடகவியலாளர்களுக்கு நிகழ்த்தப்படுகிற வன்முறைகள் அல்லது அவர்களுக்கு எதிரான விடயங்கள் சம்பந்தப்பட்டு பெரிய அளவிலே கரிசனை கொள்கிறார்கள் இல்லை என்கிற ஒரு விடயத்தை முன்வைத்தீர்கள். அது உண்மை. ஆனால் இந்த நாடு ஒரு நீண்ட ஆயுத மோதல்களுக்கு சந்தித்த ஒரு நாடு. ஆயுத மோதல்களுக்குள்ளே பிறந்த ஒரு தலைமுறை அடுத்த கட்டத்தை நகர்ந்து விட்டது. நாங்கள் ஆயுத மோதல்களுக்குள்ளே பிறந்த தலைமுறை. இந்த ஆயுத போராட்டத்துக்குள்ள பிறந்த தலைமுறைக்கு
எது ஜனநாயக உரிமை, எது ஜனநாயக உரிமை இல்ல, இத நாங்க செய்யலாம், செய்யக்கூடாதுன்றது தெரியறதுக்கே, நாங்கள் ஒரு ஒரு என்ன சொல்றது? 3வது கண் மாரி, நாங்க 3 ஐ மாதிரி வெளியில வந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏனென்றால், அவ்வளவு வன்முறைகளுக்குள்ளால வளர்றோம். எங்களின் ஜனநாயக உரிமைகள் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக முடக்கப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளே அப்ப நாங்கள் அத அறியறதுக்கே ஒரு நீண்ட அ காலம் எடுக்குது. அப்ப சாதாரண மக்களுக்கு தொடர்ச்சியாக இந்த யுத்தங்களாலேயோ, இல்லாட்டி வன்முறைகளாலேயோ, இன மோதல்களாலேயோ பாதிக்கப்பட்டு, அதுக்குள்ளே தங்களுடைய இழப்புகளை சந்தித்திருக்கிற, இல்லாட்டி ஒரு நீண்ட என்ன சொல்றது? ஒரு ஒரு இந்த இனங்களுக்கு இடையிலேயே ஒரு நீண்ட இடைவெளி இருக்கிற, மதங்களுக்குள்ளேயே நிறைய இடைவெளி இருக்கிற ஒரு சமூகத்துக்குள்ள, அவர்களுக்கான ஒரு மன அழுத்தமும், அவர்களுக்கான ஒரு பொதுப்புத்து நிலையிலே அவர்கள் மீது ஒரு நீண்ட ஒரு அழுத்தம் உண்டு. அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு படுகொலையோ, அல்லது ஒரு வன்முறையோ, ஏற்கனவே இந்த நாடு தொடர்ச்சியாக நிகழ்த்திக் கொண்டிருந்த ஒரு நாடு. அதற்கான பொறுப்புக்கூறல்கள் எவையுமே இங்கே நிலைநாட்டப்படவில்லை. பொறுப்பு கூறுறது அ பொறுப்பு கூறுறது என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே ஒழிய, யாருமே நிறைவேற்றினதில்லை. அப்படியான சூழல்ல, அப்படியான ஒரு விளைவை சந்திச்சிருக்கிற மக்களுக்கு, ஊடகவியலாளர்கள் என்பது ஒரு ஒரு சிறிய பகுதி. அவர்களோட வலிகள் ஓ அ ஒ அப்ப அவைக்கு ஒரு ஒரு சிறிய பகுதி. ஒரு ஒரு 0.01% அப்ப அவர்களும் எங்களுடைய வலிகளின்ற சமதளத்தில் இருக்கிற நபர்கள் என்கிற அளவிலே மக்கள் கடந்து விடுகிறார்கள். அது மக்களினுடைய பிழை அல்ல. இதே ஒரு ஜனநாயக தளம் சரியாக இருக்கிற மோதல் வன்முறைகள் இல்லாத ஒரு இடத்திலே, ஒரு ஊடகவியலாளர் மீதான வன்முறையோ, அல்லது ஒரு படுகொலையோ, அந்த நாட்டினுடைய ஆட்சிகளையோ, அதிகாரங்களையோ புடைத்து போட்டு அடிப்படை இலங்கை அப்படி அல்ல. ஏனென்றால் தொடர்ச்சியாக அது அது மக்களின் பிழை அல்ல. மக்களை நாங்கள் நிறைய என்ன எடுகேட் பண்ண வேண்டியிருக்கு. அது சமூக ரீதியாகவும், எல்லா ரீதியாகவும் எடுகேட் பண்ணா தான் இந்த விடயத்த பற்றி அவர்கள் கரசன கொள்வார்கள். அடுத்தது நீங்கள் வந்த நான் நினைக்கிறேன் ஊடகவியல் எப்படி நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம்ன்றது என்று நான் நினைக்கிறேன். கலாவர்ஷினி சொல்லிக் கொண்டிருந்தார். அது சொன்னது மாதிரி. எங்களுக்கு இடையில இருக்கிற ஊடக அ தளம்ன்றது, இங்க இன ரீதியாக, மத ரீதியாக நாங்கள் துருவப்படுத்தப்பட்டிருக்கோம். நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு 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 குழும மனநிலை இருக்கும். ஓ! இவர் தமிழ் பேசுகிற ம். ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள் அல்லது அந்த விடயங்களை கையாளுகிறவர்கள், இல்ல சிங்கள ஊடகங்கள், பெரும்பான்மை சிங்கள ஊடகங்கள், இல்லாட்டி ஒரு ஒரு ஆங்கில ஊடகம் அல்லது ஒரு மத ரீதியான ம். இந்த பிளவுகள் வந்து மக்களுக்கு மட்டும் இல்ல, அ சமூகங்களுக்கு மட்டும் இல்ல. ஊடகங்களுக்குள்ளேயும், ஊடக சூழலுக்கும் இருக்குது. இது உண்மையான ஒரு விடயம். இத நீங்க கடக்கிறதுக்கு, நீங்க உங்களோட அடையாளங்கள தக்க வச்சுக்கொண்டே, ஊடகத்துக்கான ஒரு ஜனநாயக பண்பு இருக்குது தானே! அது சார்ந்து நீங்கள் ஒரு ஒரு திறந்த மனசோட விடயங்கள அணுகணும். அதுதான் உங்கள ஒரு ஊடக சூழல்ல எல்லாரையும் ஒரு ஒரு அணியில திரட்டும். ஒரு வடக்குல ஒரு ஊடகவியலாளர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதாவது வடக்கு பிரச்சனை என்று மற்றவர்கள் கடக்கிறது இதனால தான் நடக்குது. அல்லது ஒரு முஸ்லிம் ஒரு ஊடகவியலாளர்களோ, இல்லாட்டி ஒரு சமூக ஊடகத்திலேயே ஒரு ரம்சி ரசீக் ஒரு விடயத்தை எழுதிவிட்டார்ன்றதுக்காக அவர் பழிவாங்கப்படும்போது, மற்றவர்கள் எல்லாம் கண்ண மூடிக்கொண்டிருக்கிறதோ, இந்த இந்த விடயங்களால நடக்குது. ஆனால் இந்த ஊடக கட்டமைப்புகள் அ யுத்த காலத்திலே எல்லாம் சுதந்திர ஊடக இயக்கம் தொடங்கி, தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், முஸ்லிம் மீடியா மீடியா ஃபோரம், சிங்கள தெற்கு ஊடகவியலாளர் ஒன்றியங்கள் எல்லாம் இணைந்து தான் போராடின. அது கணிசமான பங்களிப்பையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவ்வளவு அ வாரா வாரம் புறக்கோட்டையிலே போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. சரி. தொடர்ச்சியாக போராடிக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு அந்த அளவு வீரியத்தோட போராட்டங்கள் செய்யப்படுவது அல்ல. இந்த இந்த இயக்கங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேரமைதிக்குள்ள சென்றுட்டது. தங்களுக்குள்ளேயே ஒரு பிளவு தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன். இப்ப அண்மை காலத்திலே தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் 2ஆக உடைந்திருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். இப்படியான விடயங்கள் நடக்கிறது. மற்றது அவையும் ஒரு அமைதி நிலையில போனதில்ல. என்ன சொல்றது? ஒரு ஒரு அவ 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 ஒரு இந்த ஊடக சூழல் எப்படி எதிர்பார்த்தனேன்டா, வன்முறை சூழல்ல எங்கள பழிவாங்கினா தான், அது ஒரு ஊடக அடக்குமுறைன்றது மாதிரி ஒரு கட்டத்துக்கு உள்ள சென்று, இப்ப ஒரு ஒரு வன்முறை குறைஞ்சதால, அவர்கள் அத அந்த அந்த கரிசனையோட இல்ல. உயிர் பாதுகாப்பு இருக்குது. என்ற ஒரு 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 ம். நிலையில அத கடந்துட்டினோம். அதால ஊடகத்தின்ட ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு பொறுப்ப இந்த சூழல் கைய விட்டுட்டுதோன்றது, ஊடக சூழல் மீதும் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு குற்றச்சாட்டாக நான் பார்க்கிறேன்.
நல்லது. நாங்கள் இன்றைய ஊடகவியலாளர்களுக்கு எதிரான குற்றங்களை களுக்கான தண்டனை விலக்குரிமை தொடர்கின்ற அல்லது முடிவுக்கு கொண்டு வருகின்ற இந்த சர்வதேச தினம் மையப்படுத்தி நடத்திய இந்த உரையாடலில் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற விடயம், இலங்கையில் தொடர்ச்சியாக தண்டனை விலக்குரிமை அளிக்கப்பட்டு வருகின்றது. அதேபோல பாதிக்கப்பட்ட அ ஊடகவியலாளர்களுக்கான நீதி நிலைநாட்டப்படாத நிலைமைகள் தொடர்கின்றது. இதனை கையாள்வதற்கு ஊடக தளங்களில் குறிப்பாக நிறுவன ரீதியாக, அமைப்பு ரீதியாக அ கூட்டிணைந்து செயற்பட வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதனை விட இலங்கையில் காணப்படுகின்ற சட்டங்கள் இன்னமும் ஊடக அடக்குமுறையை அதிகரிக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்ற பொழுது, இந்த தண்டனை விலக்குரிமை முடிவுக்கு கொண்டு வருவது கேள்விக்குறியாக மாறியிருப்பதை நாங்கள் இன்றைய உரையாடலின் முடிவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் என்னுடன் இன்றைய தினம் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற திரு ஜெயரஞ்சன் ஜோகராஜ் அவர்களுக்கும், அதேபோல கலாவரசி கனகரட்னம் அவர்களுக்கும், புருஷோத்தமன் தங்கமயில் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தினுடைய இந்த கலந்துரையாடலை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி.